ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் சுக்கா வறுவல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மணக்க மணக்க மசால் வறுத்து அரைச்சி செய்கிற இந்த சுக்கா வறுவல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இந்த சுக்கா வறுவல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவு மட்டன் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தது மட்டன். எல்லாத்தையும் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நமக்கு வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மட்டனில் எலும்பு கொழுப்பு எதுவும் இல்லாமல் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சுக்கா வறுவல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் நாம் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். இதில் எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போது எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மட்டன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும், அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். இடையில் ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப கலந்து விடலாம். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வரைக்கும் வச்சு மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வேகிற இந்த டைமில் நாம் சில பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மல்லி விதை சேர்த்துக்கலாம். கலருக்காக ஒரே ஒரு காஷ்மீரி வத்தல் 2ஆக பிச்சுட்டு சேர்த்துருக்கேன். இது தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். காரத்துக்கு ஒரே ஒரு வத்தல் சேர்த்துருக்கேன். இதில் நாம் மிளகும் சேர்க்க போகிறோம், அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது சுக்கா வறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அளவோடு சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோன்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் தான் அதிகமாக வரும். கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே இதில் நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கிற ஒரு 10 கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். ஈரத்தோடு சேர்த்துக்க வேணாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நாம் ஃபஸ்ட்டே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பொருட்களெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்தோன்னா அதுக்குள்ளே சில பொருட்கள் தீஞ்சு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் எல்லா பொருட்களையும் சேர்த்ததுக்கு அப்புறமாவே ஸ்டவ் ஆன் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். தீஞ்சு போயிடாமல் மிதமான தீயில் வச்சு நல்லா வாசனை வர அளவு வறுத்ததுக்கப்புறமா இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போது மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மட்டனை 6 விசில் வச்சுருக்கேன். 6 விசில் வச்சதுக்கப்புறமா தான் நல்லா வெந்திருக்கு. மட்டனில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியும் மீதி இருக்கணும், அப்படின்னா தான் நமக்கு சுக்கா செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மட்டன் வெந்துருச்சான்னு ஒன்று எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப வேகாமலும் இருக்கக்கூடாது, ரொம்ப குலைவாக வெந்துடவும் கூடாது. கரெக்டான பக்குவத்தில் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியம் சுக்கா செய்கிறதுக்கு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வறுத்த அதே பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு தோலோடு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக கூட பூண்டு பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிதமான தீயிலையே வச்சு இந்த மாதிரி பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர தண்டியும் கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். கவனமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணியை சேர்க்கும்போது மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மட்டன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பொடியவும் சேர்த்துக்கலாம். நாம் வறுத்து அரைச்சிருக்க பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நாம் இப்போ ஒரு நேரத்துக்கு தான் வறுத்து அரைச்சிருக்கோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம்.
இந்த மசாலா எல்லாம் நல்லா மட்டனோட மிக்ஸ் ஆகி வரணும். சுக்கா வறுவல் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் நாம் எண்ணெய் கொஞ்சம் குறைச்சி யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் மட்டனில் உள்ள தண்ணியோடு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா மட்டனில் ஒட்டி வரட்டும். இப்போவே பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வருது. இப்போ நல்லா மசாலா ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. இனி நாம் மூடி போட தேவையில்லை, நல்லா திறந்தே வச்சு கலந்து விட்டுடலாம். வெங்காயம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி மசால் வறுத்து அரைச்சி செய்கிற மட்டன் சுக்கா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக எண்ணெய் பிரிஞ்சு வரத்தண்டியும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் எப்போதுமே இப்படி தான் செய்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.